பட்ஜெட் போட்டுவாரு. இப்ப 3 கோடி ரூபா கார்ல வர்றேன், நான் 300 கோடி ரூபா கார்ல வருவேன்னு சொல்றாரு. அப்ப நான் போறதுக்கே தனியா இது என்ன வானூர்தியை சொந்தமா வாங்கிடுவேன்றாரா? பட்ஜெட்ல போறவர் கெட்டிக்காரர் தான். இங்க அரணையூர்ல இருந்து வரும்போது அவருடைய சொத்து என்ன, எப்படி இது வந்துச்சு கேளுங்க. மனிதனுடைய உடம்புல வந்து மிருக உணர்ச்சியை தூண்டி விட்டு அதன் மூலமா குளிர்காய நினைக்கிறவனால ஒதுக்குவோம். இதெல்லாம் அந்த கேஸ். மதவாதத்தின் அந்த வெறி பிடித்த ஒருவரை வாழ்த்தி பேசுற ஒரு ஆளு ஒண்ணுமே பேசாத ஒருத்தரை பத்தி இப்படி சொல்லுவது பச்சை துரோகம். அவர் வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், நெருக்கமான நண்பர், அதுக்கு மேல சொல்ல விரும்பல. அவர் பேரை இந்த அம்மா கெடுக்காம இருந்தா போதும். 10 லட்சம் கோடி கடன் இவங்க வாங்கினாங்களா? அப்படி வாங்கின பாவிகள் எல்லாம் பாராட்டிக்கிட்டு நடுவுல மாட்டிக்கிட்டு இவங்களை போய் எப்படி கடன் கட்ட போறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க தெரிஞ்சா யோசனை சொல்லுங்க. அதான் புத்திசாலி. லேட்டா பேசினாலும் லேட்டா வந்திருந்தாலும் லேட்டஸ்ட் நல்ல தீர்ப்பு அது. இது வந்து என்ன சொல்லிருக்கணும், இப்படி பேசினாரே அவர் பேசுற போது திமுக ஆட்சியா நடந்துச்சு, ஏன் அவரை கைது செய்யல நீங்க கேட்டீங்கன்னா சரியான கேள்வி. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த சலுகை அதாம பண்ண முடியும். அப்ப வந்து மாத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஏமா உதவாநிதி வீட்டுல பிறக்கிற குழந்தை கொடுக்கறது தேவையா? அதெல்லாம் அரசு மருத்துவமனையில தான் ஏழை எளியவர்கள் பிறப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கும் பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு இருக்க மாதிரி அந்த ஏக்கம் வரக்கூடாதுங்கிறது தான் இந்த திட்டமே. இடனா இடற வீட்டை காட்டுறதே புண்ணியன்னு சொல்லுவாங்க. இந்த நெருக்கடியிலையும் கொடுக்கிறேன்னு சொல்றாங்களே, அதை பாராட்டி பழகுங்க. அது உங்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு. இவர் நிதியமைச்சரா இருந்தார்ல, இவர் என்ன நிதியில ஒதுக்குனாரு? 13 லட்சம் கோடி கடன் தான் வந்துச்சு. இவர் வந்து இவர் யோசனை சொல்லி இவர் கூட போதா? டால பேருக்கு என்னென்ன பண்ணி நம்மளை கடன்காரன் ஆக்கி வச்சிருக்காங்க. இப்ப திரும்பியும் பேசுறாங்கன்னா எவ்வளவு தெளிவு இருக்கும். இந்த விஷயம் வந்து உங்ககிட்ட நான் இப்பதான் கேக்குறேன். இவர் அப்பாவும் முதல்வரா இருந்திருக்காரு, இவருடைய தாத்தாவும் முதல்வரா இருந்திருக்காரு, இவர் துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஸ்டேஜ்ல இருந்து வந்த ஒருத்தர் வந்து அதாவது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரியுமா, தாத்தாவோட அப்பா என்ன இருந்தாரு சொல்லிருமா? அது எனக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சா இந்த மாதிரி கேள்வியே கேட்க மாட்டேன். ஏமா பதவியை வைத்துக் கொண்டு ஒரு மனிதனை எடை போடக்கூடாது. இந்த நாட்டினுடைய உயர்ந்த கட்சி பதவியே பிரதமரா? அதை தாண்டி ஒரு பதவி இல்ல. அவனுடைய தகுதி மகாத்மா காந்தி பஞ்சாயத்து குழுமரா இருந்தாரா? அவரை தாண்டி ஒரு தலைவர் உண்டா? அந்த பார்வையை பாருங்கம்மா. விபத்தில் தலைவனா வந்துட்டு அவனை எல்லாம் தலையை தூக்கி வச்சு ஆட வேண்டாம். இன்னும் பெரிய பாரம்பரியம், பெரிய பிரிட்டிஷ் ஆணி பாரம்பரியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. முழுசும் சொன்ன காது கூசும். வேண்டாம் உங்களுக்கு சொல்லுங்க சார். வேணாம். ஐயோ காது கூசுமா? அவங்க யாரு என்ன அது சொல்லுங்க சார். ஒரு முதலமைச்சரை வந்து ஒரு அவையில பேசுறது தவறு தானே சார்? என்னது? ஒரு முதலமைச்சரை இந்த மாதிரி இரட்டை விவாதம் மாதிரி ஒரு மேடையில ஒரு விவசாய போராட்டத்துக்காக போன ஒரு முதலமைச்சர் இல்லாம பெண் குலத்தை உங்களுக்கும் சேர்ந்து அது பொருந்துமா? அதுதான் சார். தமிழ்நாட்டு பெண்களை ஒரு பொது வழியில இப்படி பேசுவது அது நாகரிகம் இல்ல. அது வீடியோ வந்துருச்சு, பாக்கலையா நீ? அதுதான் கட் பண்ணி சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி சொல்றாரு. இந்த கட் பண்றது சேர்க்கறது இதெல்லாம் அவங்க கலைமா? அவர் பேசுற வீடியோ அப்படியே தான் இருக்கு, முழுசு பாத்துட்டேன்ல. மீடியால இருக்க பொண்ணுமா நீ, உனக்கு தெரியாதா? அது எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அது வெட்டி ஒட்டினா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அது திரும்பி போயிட்டு பாருங்க. சீமான் வந்து இந்த பட்ஜெட் வந்து வேஸ்ட், நான் என்கிட்ட கொடுத்து பாருங்க, நான் பட்ஜெட் வந்து எப்படி போடுறேன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி. பட்ஜெட் போட்டுவாரு. இப்ப 3 கோடி ரூபா கார்ல வர்றேன், நான் 300 கோடி ரூபா கார்ல வருவேன்னு சொல்றாரு. அப்ப நான் போறதுக்கே தனியா இது என்ன வானூர்தியை சொந்தமா வாங்கிடுவேன்றாரா? பட்ஜெட்ல போறவர் கெட்டிக்காரர் தான். இங்க அரணையூர்ல இருந்து வரும்போது அவருடைய சொத்து என்ன, எப்படி இது வந்துச்சு கேளுங்க. அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த சொத்தை எப்படி உருவாக்குற தெரியுது. அவர் சொல்ற கரெக்ட் தாமா. என்ன மாதிரி நாட்டுக்கு சொத்தை நான் சேர்ப்பேங்கிறார். அது நல்ல விஷயம் தானே. இப்போ பிரேமலதா அவங்க வந்து பட்ஜெட் சட்டப்பேரவை முடிஞ்சு வெளியில் வரும்போது அவங்ககிட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது இந்த பட்ஜெட் எப்படி இருந்துச்சு, எப்படி தாவேக அரசு எப்படி கொடுத்தாங்க உங்களுக்கு, எந்த மாதிரியான அந்த மாதிரி கேட்கும்போது இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதை எப்படி அடைக்கணும்னு தாவேக அரசு வந்து முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். இந்த 10 லட்சம் கோடி யாரால வந்தது, கடன் வந்தது, அதை பற்றி அவங்க எதுவும் விமர்சிக்கல. அதாம அவங்க சாமர்த்தியம். அவர் வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், நெருக்கமான நண்பர், அதுக்கு மேல சொல்ல விரும்பல. அவர் பேரை இந்த அம்மா கெடுக்காம இருந்தா போதும். 10 லட்சம் கோடி கடன் இவங்க வாங்கினாங்களா? அப்படி வாங்கின பாவிகள் எல்லாம் பாராட்டிக்கிட்டு நடுவுல மாட்டிக்கிட்டு இவங்களை போய் எப்படி கடன் கட்ட போறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க தெரிஞ்சா யோசனை சொல்லுங்க. அதான் புத்திசாலித்தனம். அதான் பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளையா சொல்ல வேண்டிய விஷயம். இவ்வளவு கடன் நேரத்துல இங்க வந்திருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணா பரவாயில்ல, கடன் அடைக்கலாம் அப்படின்னு சொல்றது
அதுதான் உங்களுக்கு கௌரவமே ஒழிய, இல்லைன்னா என்னுடைய நண்பர் அவர் பேருக்கு களங்கம் வந்துட வேண்டாம். அப்ப இந்த பட்ஜெட் தாக்குதல்ல வந்து நாளைக்கு வந்து குறை, அதாவது எதிர்க்கட்சியில வந்து இந்த பட்ஜெட்டுக்கெல்லாம் வந்து என்னென்ன குறை இருக்குதுன்னு நாங்க சொல்ல போறோம், தைரியம் இருந்தா முதல்வர் வந்து சட்டப்பேரவையில பதில் சொல்லட்டும். ஏமா போன தடவை முதல்ல பதில் சொல்ல எந்திரிச்சோன்னே எல்லாம் வெளியிட பண்ணிட்டீங்க. என்ன வெற்றி கூச்சல் தானே போடுறாங்க. இவங்ககிட்ட என்ன இருக்கு? பேப்பர் எழுதி வைக்காம முதல்ல படிக்கட்டும், படிக்கிறதுக்குள்ள பேசட்டும், அப்புறம் பேசுவோம். சார் இப்போ பொன்முடி அவர் வந்து சைவ வைணவ அதுக்கப்புறம் பெண்களை பற்றிலாம் வந்து ரொம்ப கொச்சையாக பேசுனதுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளே அவர் வந்து ரிமாண்ட் பண்ணணும், அவரை கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க. யாரு? சென்னை உயர் நீதிமன்றத்தில். லேட்டாக பேசினா, லேட்டாக வந்திருந்தாலும் லேட்டஸ்ட் நல்ல தீர்ப்பு அது. இது வந்து என்ன சொல்லிருக்கணும், இப்படி பேசினாரே அவரு, அவர் பேசுற போது திமுக ஆட்சியா நடந்துச்சு, ஏன் அவரை கைது செய்யல நீங்க கேட்டிருந்தாதான் சரியான கேள்வி. அவங்க செய்யலைனாலும் காலம் கடந்தாவது இப்ப உயர்நீதிமன்றம் அதுக்கான வழக்கை தொடுத்து அவருக்கு கைது பண்ணதுன்னா அதை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். அப்பதான் எதிர்காலத்தில் யாரும் இப்படி சில்லறத்தனமா பேச மாட்டாங்க. ஓகே சார். இப்போ தங்க மோதிரம் திட்டம்ட்டு தாவேக அரசு வந்து தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க, எல்லா குழந்தைகளுக்கும், பிறக்கிற குழந்தைங்களுக்கும், எல்லா குழந்தையும் பிறக்கிற குழந்தை அதுதான் சார், பிறக்கிற குழந்தைங்களுக்கு தங்க மோதிர திட்டத்தில் பரிசு வழங்க, தாய் மாமன் சீர், தாய் மாமன் சீர் எங்க கேட்ட மாதிரி இருக்கா? தாய் மாமன் சீர் யார் யார்கிட்டயே வாங்குறது வேற இல்ல, அரசாங்கம் கொடுக்குது. அதுதான் சார். அந்த திட்டத்தை வந்து இப்போ வந்து தாவேக அரசு பட்ஜெட் தாக்குதல வந்து அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த சலுகை அதாம பண்ண முடியும். அப்ப வந்து மாத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏமா உதவாநிதி வீட்டுல பிறக்கிற குழந்தை கொடுக்கலாம், அது தேவையா? அதெல்லாம் அரசு மருத்துவமனையில தான் ஏழை எளியவர்கள் பிறப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கும் பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு இருக்க மாதிரி அந்த ஏக்கம் வரக்கூடாதுங்கிறது தான் இந்த திட்டமே. அதை புரிஞ்சுங்க, எல்லாருக்கும் பொதுவா இல்ல. எதிர்கட்சி ஆளுங்களுக்கு தெரியல சார். அது எதிர்கட்சியில இருக்கிறவங்க இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கம்மா, ஏழைபால சந்தோஷமா இருக்க பண்றாங்களா, நம்ம வாழ்த்துவோம். என் வீட்டு பிள்ளைக்கு நாளைக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு போடணும்னு நான் கேட்க மாட்டேன். என்னால் அது போடுற அளவுக்கு எனக்கு இருக்கு. ஆனால் எத்தனை கூலி தொழிலாளர்கள் நான் வீட்டு பிள்ளைக்கு ஒரு பொட்டு தங்க கூட போட முடியலையா ஏங்குறாங்கல்ல, அந்த ஏக்கத்தை, அந்த வாட்டத்தை, வருத்தத்தை தீர்ப்பதற்கு இந்த அரசு நினைக்குது இல்ல. அந்த நினைப்பே சண்டாளங்களா உங்களுக்கு வரலையே இத்தனை நாளா, அதை போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே. அதே மாதிரி தான் சார், முடிஞ்சா வாழ்த்துங்க, இல்லைன்னா சும்மாவாது இருங்க. இப்படி பேசி கேவலப்படுத்தாதீங்க. சும்மா இருந்தா எப்படி, நாங்களும் எதனா கொடுக்கணும்ல அப்படின்ட்டு அவங்க பதிலுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குற இப்படி கொடுக்குறாங்களா அவங்க? நம்ம உன் பேர்ல இப்ப கடை எவ்வளவு தெரியுமாமா? 1,28,000 கோடி இருக்கு. என் பேர்ல இல்ல சார், பிறக்க போற குழந்தை பேர் வரைக்கும் இவ்வளவு விவரம் தெரியுது இல்ல. அவங்க பேசுறாங்கன்னா அதை போய் சீரியஸா எடுத்துட்டு இருக்கு. செண்டால பேருக்கு என்னென்ன பண்ணி நம்மளை கடங்காரன் ஆக்கி வச்சிருக்காங்க. இப்ப திரும்பியும் பேசுறாங்கன்னா எவ்வளவு தினவு இருக்கும். அவங்களுக்கு தகுந்த பாடத்தை நாம தான் கொடுக்கணும், அதுக்கு தயாராகிங்க. சரிங்க சார். தமிழ்நாடு மக்கள் தயாரா இருப்பாங்க சார். நாம தாம தமிழ்நாடு, அவங்க வேற நம்ம வேறையா? இல்ல இல்ல, தமிழ்நாடு மக்களில் நாம் அங்கம். நம்மை போன்றவர்களை மற்றவர்களையும் உருவாக்குவது நம்முடைய கடமை. ஓகே சார். இப்போ அதே மாதிரி தான் மீனவர்களுக்கு வந்து 8,000 முதல் 12,000 வரை இந்த வேலையெல்லாம் இல்லாத டைமில் நான் உங்களுக்கு கொடுப்போம், தமிழக அரசு கொடுப்போம், நாங்கள் முதலமைச்சராக வந்தான்னு சொல்லிட்டு அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து 6,000 முதல் 7,000 வரை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஏமா கொஞ்சம் முன்னால தானமா சொன்னேன் 13.5 லட்சம் கோடி கடை இருக்குன்னு. வந்த உடனே இதை கொடுக்குறாங்க, நல்ல வார்த்தையே பேச மாட்டீங்களா? இடறனால இடற வீட்டை காட்டுறதே புண்ணியன்னு சொல்லுவாங்க. இந்த நெருக்கடியிலையும் கொடுக்கிறேன்னு சொல்றாங்களே, அதை பாராட்டி பழகுங்க. அது உங்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஓகே சார். இப்போ அன்பில் மகேஷ் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பள்ளி கல்வித்துறையில் வந்து பட்ஜெட் கம்மியாக ஒதுக்கியிருக்கீங்க. பள்ளி கல்வித்துறைக்கு திமுகவில் வந்து அதிகமாக ஒதுக்கியிருந்தோம், அதாவது 48 கோடி ஒதுக்கியிருந்தாங்க சார். அதில் 42 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க, மீதி அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அப்போ வருஷத்துக்கு 42 கோடி தான் சார் செலவு பண்ணியிருக்காங்க. யாரு? திமுகவில். அதுல செலவு பண்ணதா கணக்கு காட்டுனது 42 கோடி. உண்மையிலே செலவானது எத்தனை கோடி அது தெரியல சார். அதான் சார் எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க. இவர் வந்து இப்ப தாவேக அரசு வந்து கம்மியா பட்ஜெட் வந்து கொடுத்திருக்கீங்க அப்படி. எவ்வளவு கொடுத்திருக்காங்க இவங்க கணக்கு தெரியல சார். கணக்கு தெரியலனா பெரிய கஷ்டம் தான்மா. அது கம்மியா ஒதுக்கிருக்கீங்க அவரு அப்படினு குற்றம் மகேஷ் சொன்னாருன்னா அது கரெக்ட்டா இருக்கும். எவ்வளவு ஒதுக்குனா அதுல இருந்து நம்ம எவ்வளவு ஒதுக்கலாம்ங்கறது கரெக்ட்டா தெரிஞ்சவர். உங்களுக்கு எல்லாம் தெரிய வெட்டி பேலுங்க, ஒதுக்கவும் தெரியல, உங்களுக்கு ஒதுக்கிக்கவும் தெரியல அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ இன்னும் 20 நாள் வந்து பட்ஜெட் கூட்டம் தொடரும் சார்.
அது நடக்குது. ஸோ அதுல இன்னும் எந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் வந்து நாளைக்கே வந்து விமர்சனம் நாங்க வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட வைக்கலாமா? நம்ம வேணானே சொல்லியே. அப்புறம் அதிமுக, அதாவது புஷி ஆனந்த் அவர்கிட்ட இன்னைக்கு தலைமை செயலகத்துல புஷி ஆனந்த் அவரோட இந்த அதிமுகவில் இருக்கிற சிவி சண்முகம், அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி, இவங்க எல்லாருமே வந்து போய் சந்திச்சிருக்காங்க சார். ஏமா ஒரு மந்திரியே எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் போய் பார்க்கறது ஒரு பெரிய பிரச்சனையா? இல்ல சார், ஏற்கனவே அதிமுகல நிறைய நான் என்ன சொல்றேன்னு கேளுமா. யார் வேணுமானாலும் யாரையும் பார்க்கலாம். அதானமா ஜனநாயகம். பார்க்கறதுக்கே ஒரு உள்நோக்கு கற்பிக்கிறதா? அது தேவையில்லைம்மா. நாமளே கதையை கட்டி அதுக்கெல்லாம் பண்ண வேண்டாம். பேனை பெருமாளாக்கி ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அப்படி சொல்லணுமா? நான் கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன். சரி, ஓகே சார். அவர் வெறும் வீரவசனத்தை மட்டும் பேசிக்கினே 85 நாட்களை வந்து தாவேக அரசு வந்து ஓட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு சார். ஓ, அவர் மாதிரி 5 வருஷம் அதே மாதிரி வீரவசனம் பேசிக்கிட்டே இருக்கணும்னா? அவர் ஆட்சியில் இருக்கும்போது தான் 13 பேரை சுட்டு கொண்டாங்க. நீங்க தானே போய் கேட்டீங்க. ஆமா, நானும் உங்களை மாதிரி தூத்துக்குடி 15 வயசு பொண்ணை வாயில துப்பாக்கி சுட்டதை கேட்டதுக்கு நானும் உங்களை மாதிரி டிவியில தான் பார்த்தேன் சொன்னாரா? அந்த மாதிரி உத்தம புத்தனம் தான் இதெல்லாம் கேட்கணும். கரெக்ட் சார். சீமான் வந்து விஜய் அவர்களை வந்து இந்த மதவாத பிரச்சனை, மத இதுவை தூண்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் நிகழ்ச்சி. ஆமா சார். இந்த சீமான் எதை தூண்டுறாராம்? சீமான் எதை தூண்டுறாரு? மனுஷனா பாக்குறேன், பேசுறத பேசுவோம். மனிதருடைய உடம்புல வந்து மிருக உணர்ச்சியை தூண்டி விட்டு அதன் மூலமா குளிர்காய நினைக்கிறவனால ஒதுக்குவோம். இதெல்லாம் அந்த கேஸ். அப்புறம் தேமுதிக சரி, நான் கேட்கிறேம்மா, மதவாத பிரச்சனையை தூண்னா அதை எதுக்கணும். விஜய் இதுவரை அந்த மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆனா மதவாதத்தினுடைய உச்சியில் இருக்கிறதான பிஜேபியுடைய தலைவர் மோடி, அவரை பாராட்டி பேசுனது யார்? நீயா, நானா, இல்ல நீங்க சொன்னீங்களே அவரா? மதவாதத்தின் அந்த வெறி பிடித்த ஒருவரை வாழ்த்தி பேசுற ஒரு ஆளு ஒண்ணுமே பேசாத ஒருத்தரை பத்தி இப்படி சொல்லுவது பச்சை துரோகம். விஜய் தேமுதிக பிரேமலதா அவங்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் வந்து விஜய் அவர்களை வந்து ஓடு ஓடு வேட்டைக்காரன் தானே நீ, ஓடு ஓடு தெருவில் போற எங்கே போறவரான வேணாமா, ஏதாவது உருப்படியா பேசுமா. யாருமே அந்த பையனுக்குலாம் என்னமா அரசியல் தெரியும்? தயவு செஞ்சு கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கட்டும் நம்ம பேட்டி. ஓ சார், இந்த தங்கம் தென்னரசுமே வந்து பட்ஜெட் வந்து எதுவுமே சரியில்லை எங்களுக்கு, அது அவங்க அப்பா மாதிரி கதை எழுதுறாரு, பேசுறாரு. அவங்க அப்பா கதை எழுதினாரு, இவர் கதை பேசுறாரு. இவர் நிதியமைச்சரா இருந்தார்ல, இவர் என்ன நிதியில ஒதுக்குனாரு? 13 லட்சம் கோடி கடன் தான் வந்துச்சு. இவர் வந்து இவர் யோசனை சொல்லி இவர் விட போதா? சற்றே ஒதுங்கி இரும்பிள்ளான்னு முதல்ல சொன்னேன். இவருக்கு சொல்றது அமைதி, பேசாமல் இருப்பதே மேல். ஆனா முதலமைச்சர் வந்து எதுவுமே வாயை திறக்காம அமைதியா இருக்காரு அப்படின்னு விமர்சனம். ஏமா அவர் பேசுனா ஏன் பேசலங்கிறீங்க, பேசலன்னா அமைதியா பேச மாட்டேங்கிறாருங்கிறீங்க. அவர் பேசணுமா பேச வேணாமா சொல்லுங்க, நாளைக்கே வேணா செய்வோம். இப்ப நீங்க இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து எந்த மாதிரி செயல்படணும் சட்டப்பேரவையில? நீங்க சட்டப்பேரவையில என்ன பேசுறாங்கிறது முக்கியம் இல்ல, மக்களுக்கு என்ன செய்யறாங்கிறது முக்கியம். குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாற்றமும் அவன் தன்னிடத்திலிருந்து அந்த மாற்றத்தை உருவாக்கணும். அதுதான் ஜனநாயகத்துல மிக மிக முக்கியமான ஒண்ணு. அவன் படிச்சவனா படிக்காதவனா, ஏழையா பணக்காரனா, கருப்பா இருக்கானா சிவப்பா இருக்கானா இல்ல. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்க விட மாட்டேன் சொல்றாரா? சொல்றாரு. அது மாதிரி அவர் குறை சொல்றான்னு சொல்லட்டும். அவங்க எங்க சார் குறை சொல்றாங்க? சொன்னாலே எந்திரிச்சு போயிடுறாங்க. அதான்மா, ஊழல் சொன்னா போச்சே. அதனால அவங்கள சொல்றாரு நினைச்சு அந்த தலையில கோடி இறங்க மாட்ட கதை தான். சரி, இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு திட்டத்துக்கும் வந்து அவர் பெயர் மாத்திருக்காரு. கலைஞர் மடிக்கணினி அப்படின்றத இவர் வந்து வெற்றி மடிக்கணினி அப்படின்னு மாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து குற்றம் வச்சாரு சார், விமர்சனம் வச்சாரு. ஆனா அந்த மடிக்கணினி திட்டத்தையே வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து எடுத்துட்டு வந்தாரு. அதை வந்து அவர் எதுவுமே சொல்லலை. இதை பத்தி என்ன சார்? நான் என்ன சொன்னீங்க, உங்களை போன்றவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறது. ஒருத்தர் பேர் வைக்கிறான், ஏதாவது ஒரு அவருடைய ஒரு தனித்திறமை, ஒரு நேர்மை, ஒழுக்கம், நாணயம், தியாகம், அதுக்கு பேர் போன ஒருத்தர் பேர் வைக்கிறது நியாயம். கோட்சே மடிக்கணின்னு வைக்கலாமா? நான் இப்ப சொன்னேன், அஞ்சலை அம்மாள் பேர் சொன்னோடனே உடனே நான் வரலாறு சொன்னா, அதை நினைவுபடுத்துவது இந்த இளைஞர்களுக்கு நல்ல சிந்தனையை உருவாக்கும். தப்பானவர்கள் பேரை வச்சா, ஒரு வீரனை போற்றுங்கள் மீண்டும் ஒரு வீரன் தோன்றுவான், ஒரு அறிஞனை போற்றுங்கள் மீண்டும் ஒரு அறிஞன் தோன்றுவான். தப்பான ஆட்களை போட்டுனா தப்பான சிந்தனை தான் இளைஞனுக்கு வரும். குறைஞ்சபட்சம் அதையாவது தவிர்ப்போமே. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.